வணக்கம் நண்பர்களே. டெசர்ட் ஒரு டிஃபரெண்டான பாயாசமும் களி ரெசிபியும் செய்திருந்தேன். இந்த 2 ரெசிபியையும் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன். ராசவள்ளி கிழங்கை வச்சு பாயாசமும் களியும் செய்கிறதுக்கு தோலை நீக்கி கிழங்கை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கழுவி வச்சுட்டு நான் 300 கிராம் போல கிழங்கு எடுத்திருக்கிறேன். 1/2 கப் போல் சவ்வரிசியை மிதமான சூட்டில் வறுத்தெடுத்து வைத்துட்டு அதே பேனில் கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கை ஆட் பண்ணி கிழங்கு மட்டத்துக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி 15 நிமிடம் போல் அவிய விட்டு கிழங்கு அவிந்ததை மேஷ் பண்ணி விட்டுட்டு 1/2 வெளியில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் 1/2 பாயாசம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணியை ஆட் பண்ணி வறுத்து வச்சிருக்கிற சவ்வரிசியையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சவ்வரிசி அவிஞ்சதும் 1/4 கப் போல் சுகரை ஆட் பண்ணி கொஞ்சமாக பாலையும் ஆட் பண்ணி 2 நிமிடம் போல் கொதிக்க வச்சு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் கஜு பிளம்ஸும் ஆட் பண்ணி 30 செகண்ட் கொதிக்க விட யமியான ராசவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிட்டுது. தீபாவளி அண்டு லஞ்சுக்கு டெசர்ட்டாக செய்திருந்தேன். இதை இப்போ லஞ்சோட சர்வ் பண்ண போகிறேன். லஞ்சை வடை பாயாசம் அப்பளம் வடகம் மோர் மிளகாயோட ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் பாயாசம் மட்டுமே வீடியோ பண்ண முடிஞ்சுது. இப்போ ராசவள்ளி களி செய்கிறதுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணியை ஆட் பண்ணி இதில் உளுத்தம்மா ஒரு 1/4 கப் போல் ஆட் பண்ணினாலே இந்த பர்பிள் கலர் இருக்கும். நான் இங்கே 1/2 கப் போல் உளுத்தம்மாவை ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிழங்கு அவிக்கும் போது உப்பு ஆட் பண்ணினதால் பிஞ்சளவு உப்பு ஆட் பண்ணி 1/4 கப் போல் சுகரையும் ஆட் பண்ணி சுகருங்கிற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளலாம். ரெடிமேட் கோகோனட் மில்க் இது திக்கான பால்ன்றதால 1/4 கப் பாலே போதுமாக இருந்தது எனக்கு. மிக்ஸ் பண்ணி 2 நிமிடம் கொதிக்க விட ராசவள்ளி களி ரெடி ஆகிட்டுது. இதை இப்போ பவுலண்டுக்கு மாற்றிட்டு பார்ப்போம். செப்டம்பர் 2 இக்கியாவுக்கு போன போது அதே சோன்லேயே கியாபி க்ளோத்திங்கும் இருந்தது. எங்கட வீட்டு புது மெம்பருக்கு விண்டர் ஜாக்கெட் பார்க்கலாமண்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கியாபிக்கு போயிருந்தேன். நான் வெளியில் போகும்போது நோட்டீஸ் பண்ணினது சின்ன குழந்தைகள் கை க்ளவுஸை கலட்டி போட்டு போவார்கள். இதில் கை க்ளவுஸும் கால் பகுதியும் கவர் பண்ணி அட்டாச் பண்ணியே தச்சிருக்கிறார்கள். அதால் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து இதை 6 month பேபின்ற அளவில் வாங்கியிருந்தேன். 25 யூரோ. ஆனால் ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாகவே இருந்துச்சு. அடுத்து இந்த பூட்ஸும் அங்கே வாங்கியிருந்தேன். இது நியூ மம்மீஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றதால வீடியோ பண்ணியிருக்கிறேன். இதில் கூக் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறார்கள். இந்த பூட்ஸோட ப்ரைஸ் கொஞ்சம் இருங்கோ. இது இந்த பூட்ஸோட ப்ரைஸ் 9 யூரோ. வீடியோ எடுக்க முதலே யூஸ் பண்ண தொடங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் 4 யூரோ. நியூ மம்மீஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.